ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவனாண்டி, சந்திரகலா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு சீன் மூலமாக தெரிய வருது. இத்தனை வருஷமாக சாமுண்டீஸ்வரி கூட ஒரு துரோகியாட்டம் தங்கச்சின்ற பேரில் சுற்றிட்டு திரிகிறாங்க சந்திரகலா. ஃபஸ்ட்டு சீனில் தான் தெரியுது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது. ஸோ 10 வருஷமாக இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது இது வரைக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரல. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது. இங்கே சந்திரா தன்னுடைய ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவரும் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சு ஓடுறாங்க. ஸோ இங்கே 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷமாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்கிறதுக்காகவே. ஸோ இதை நினச்சி சிவனாண்டி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி புருஷனை ஒரு பொம்மையாக ஆட்டி வைக்கிறாங்க. ஆனால் நீ அவளுக்கு தங்கச்சியாக இருந்துட்டு ஸோ புருஷனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னு என் கூடவே இருக்கிற, கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி இங்கே சந்திராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. என் அக்கா வேணாலும் புருஷனை ஒரு பொம்மையாக ஆட்டி வைக்கலாம், ஆனால் எப்போதும் என் புருஷன் ஊருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும், கம்பீரமாக இருக்கணும், அப்போ நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தியை பற்றியும் பேசுகிறாங்க. சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டவனை அக்கா வேலைக்கு வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட நான் போய் பேசினேன், ஆனால் அவன் வேலைக்கு சேர முடியாதுன்னு ரொம்ப திமிராக பேசிட்டான். ஸோ அக்காவே எதிர்க்க ஒரு ஆள் வந்துட்டான். ஸோ அவனால் மட்டும்தான் நம்ம அக்காவை தோக்கடிக்க முடியும். அதனால நீங்கள் நாளைக்கு அவனை மீட் பண்ணி வேலைக்கு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரா. சிவனாண்டியும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மறுநாள் காலையில் கார்த்தி, அவங்க அண்ணா 2 பேரும், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ அவசரப்பட்டுட்ட, சாமுண்டீஸ்வரி கூப்பிடும்போதே வேலைக்கு போயிருக்கணும், இப்படி ஒரு லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு சான்ஸை நம்ம விட்டுட்டோம், மறுபடியும் அவங்க வேலைக்கு கூப்பிடுவாங்களோ மாட்டாங்களேன்னு தெரியல, ஸோ அருமையான ஒரு சான்ஸை விட்டுட்டோமேனு அண்ணாங்க 2 பேரும் கார்த்திகிட்ட சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறது, இல்லை அவங்க கூப்பிடும்போது நம்ம வேலைக்கு போயிருந்தோம்னா நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது, ஸோ கண்டிப்பாக அவங்க கூப்பிட வருவாங்க, கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒரு கம்பெனிக்கே எம்டி, அதை மறந்து உன்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி அண்ணாங்க 2 பேரும் கலாய்க்க, நான் மட்டும் அந்த கம்பெனிக்கு எம்டி கிடையாது, நீங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த தருணம் சிவனாண்டி என்ட்ரி கொடுக்குறாங்க. சிவனாண்டி இங்கே கார்த்திகிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல சிவனாண்டிக்கு தக்க ஒரு பதிலடியாக, ஓ நம்பர் 2வா அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு பதிலடியை கொடுக்குறாரு. இப்படி பேசியும் சிவனாண்டி கோவப்படாமல், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு கார்த்திக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் கார்த்தி, உங்ககிட்ட நான் வேலைக்கு சேர மாட்டேன், யார்கிட்டையும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்கிட்ட வேலைக்கு சேரலான்னு பரவாயில்ல, அந்த சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நீ வேலைக்கு சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தானா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி இங்கே எச்சரிச்சுட்டு போகிறாரு சிவனாண்டி. ஸோ அப்போது சிவனாண்டி கிட்ட எதிர்த்து ஒரு சவால் விடுறாங்க கார்த்தி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் நீ போக வேணாம், வேலைக்கு சேர வேணான்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிறது, நான் அங்கே தான் போய் வேலைக்கு சேருவேன் அப்படின்ற மாதிரி சிவனாண்டியை எதிர்த்து சவால் விடுற மாதிரி கார்த்தி இந்த இடத்துல பேசும்போது அந்த இடத்துல பாட்டு சத்தம் கேட்குது. ஸோ இவங்க 3 பேரும் யார் பாடுறா, அருமையான வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம சுவாதி தான் பாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க பாடுற பாடலை கார்த்தியை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை சுவாதி பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்த என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாடுற வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது, ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க, நீங்கள் பாடி என்னைக்காவது ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டிருக்கீங்களா, இதோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரெக்கார்ட் பண்ண அந்த பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. சுவாதியும் அதை கேட்குறாங்க. யார் இவர், நேற்று சிலம்பம் போட்டியில் வின் பண்ணார், இன்றைக்கி நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றி பேசிட்டு போகிறாரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தியும் அங்கே அண்ணா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தோட கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. ஸோ வந்த இடத்துல 2 ரவுடி பசங்க இந்த குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அதை சாமுண்டீஸ்வரியோடைய இளைய பொண்ணு சுவாதி கவனித்து தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, நம்ம இங்கேருந்து சீக்கிரம்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த நம்ம ராஜா என்ன செய்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுன்னு ரொம்ப தைரியமாக சாமுண்டீஸ்வரி நிற்க வந்த ரவுடிகளும் பின்னாடி இருந்து பெரிய அறிவாளை தூக்க
சாமுண்டீஸ்வரி கையில் வச்சுருக்கிற பேக்கில் கையை விட்டு வெளியில் எடுத்தால் கையில் துப்பாக்கியை எடுக்க, ஸோ இதை பார்த்து 2 பேரும் மிரண்டு போகிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. ஸோ குறி தப்புது, பயந்து மிரண்டு போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ ஓவரால் இன்றைய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகளை கூட எதிர்த்து நின்று ஜெயிச்சிடலாம், ஆனால் துரோகிகளை யார் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, கூட தான் இருப்பாங்க. அப்படி தான் கூடவே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. எஸ், தங்கச்சின்ற பேரில் சந்திராவை தாங்க சொல்கிறேன். ஸோ துரோகியாக இங்கே சந்திரா சாமுண்டீஸ்வரி கூட இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி எப்படி மீண்டும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் வேலைக்கு சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. சிவனாண்டி ஒரு பக்கம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது சாமுண்டீஸ்வரி பக்கம் நம்ம கார்த்தி வேலைக்கு போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.